எது பெஸ்ட்டான ஒரு ஃபீல்டு ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்? சார் ஃப்ரெஷராக இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அல்லது ஒரு 3 வருஷமாக நான் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு எந்த விதமான க்ரோத்தும் இல்லை, இப்போ நான் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணால் க்ரோத் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படியே நீங்கள் தேடி இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து முன்னாடியே வந்திருக்கும். அதுலேயும் நிறைய பேருக்கு டவுட்டு, சார் இப்போ நீங்களே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸில் QC இன்ஜினியராக போங்கங்கிறீங்க, இல்லை டிசைன் இன்ஜினியராக போகிறீங்க. இது ரெண்டில் எதை நான் சூஸ் பண்ணுறது? எது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? எதில் சேலரி க்ரோத் நிறையா இருக்கும்? எதில் போனால் அப்ராடுக்கு ஈஸியாக போக முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மக்கள் ஃபேவரட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியர் சம்பந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வணக்கம் மக்களே, உங்கள் KK MVCயிலிருந்து. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரியர் சூஸ் பண்ணுற டவுட்டு, நான் பூ பாதையில் போகவா இல்லை சிங்க பாதையில் போகவா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி. ஆக்சுவலாக பூ பாதை அப்படிங்கிறது இங்கே நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா டிசைன். எஸ், டிசைன் இன்ஜினியராக போகிறது ஒரு பூ பாதை. சிங்க பாதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸில் QC இன்ஜினியராக போகிறது. ஸோ இது ரெண்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லா டெஸ்டினேஷனும் ஒன்று தான். பட் இதில் உள்ளது என்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டால் எது பெஸ்ட்டுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஓட்டே போட மாட்டேன், நோட்டாக தான் போட்டு விடுவேன். சரியா? அதனால் உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, இதில் ஆயில் அண்ட் கேஸா இல்லை டிசைனா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் இதை ஓட்டிங்கில் சொல்லுங்கள். எந்த கமெண்ட் அதிகமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நான் டிசைனுக்கு வரேன். டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க, டிசைன் ஃபீல்டுக்குள்ளே போகலாமா, க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக டிசைன் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹைலி டிமாண்டான ஒரு ஃபீல்டாக தான் பார்க்கப்படுது. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நாங்களே சமீபத்தில் இப்போ வாக்கின் டிரைவ்லாம் போட்டுன்னு இருக்கோம். ஸோ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. நிறைய கம்பெனிஸ்லையும் ஃபோன் பண்ணி டிசைன் கேட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ டிசைன் இல்லாமல் எதுவும் உருவாகாது அப்படிங்கிறதுனால ஒரு டிசைனுக்கு வந்து ஒரு நல்ல டிமாண்டான ஒரு ஃபீல்டு தான். ஓகே, ஸோ இதில் உள்ள இனிஷியல் சேலரி ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? இது இனிஷியல் சேலரி ரேஞ்ச் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18 to 25K இருக்குங்கய்யா. இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷருக்கு ஆவரேஜ் சேலரி. சார் என் ஃப்ரெண்டு 45,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கான், சார் என் ஃப்ரெண்டு 12,000 தான் வேலைக்கு போயிருக்கான், இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். நான் எடுத்தது எப்படி அப்படின்னா, ஒரு 100 பேர்த்தில் எடுத்து அந்த 100 பேர் எவ்வளோ சம்பளத்தில் வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அதனுடைய ஆவரேஜ் மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கு வச்சு அந்த 18 to 25K எங்களுக்கு வந்துச்சு, இந்த கணக்கெல்லாம் போட்டதுனால. அதனால் இதான் மினிமம் சேலரி இருக்கும். ஓகே, வாட் அபவுட் த க்ரோத்? ஒரு 3 வருஷம் ஸ்லாப் வச்சுக்கோமே. ஒரு 3 வருஷத்தில் உங்கள் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 45 ரேஞ்சில் இருக்கும். திஸ் இஸ் ஆவரேஜ் சேலரி. ஓகேவா? 35 to 45 3 வருஷத்தில். ஒரு 5 வருஷத்தில் 50 to 80 இருக்குங்கய்யா டிசைனில். திஸ் இஸ் ஆவரேஜ் சேலரி. ஸோ இந்த சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இதில் அச்சீவ் பண்ணலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சார் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்னால் நடக்க முடியாது, சார் ஃபிசிக்கலாக என்னால் ஒர்க் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதனால நான் டிசைனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா டிசைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கிறதுலேயே கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லலாம். கஷ்டமான வேலை அப்படின்னா எஸ், ஏன்னா நீங்கள் நிறைய மென்டலாக நிறையா நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ண வேண்டியது இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது, மற்ற ஃபீல்டு மாதிரி கிடையாது. ஏன்னா டிசைன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தெரியணும், ஒரு மெட்டீரியலை பற்றி தெரியணும், இதுக்கு என்ன டாலரன்ஸ் போட்டால் கரெக்டாக வரும்னு புரியணும், இத்தனையும் புரிய வேண்டியதாக இருக்குது. ஸோ என்டையர் ப்ராசஸ் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய வேண்டியது அதில் டிசைனில் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் டிசைனில் அப் டு டேட், அதாவது அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாங்கய்யா, ஒரு சாஃப்ட்வேரில் என்னென்ன அப்டேட் வருது, என்ன புது ஆப்ஷன், இது எப்படி ஷார்ட்கட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து லேர்ன் பண்ணிக்கணும். நல்ல ஸ்பீடாக போடணும், டெக்னிக்கலாக திங்க் பண்ணணும், டிப்ளமேட்டிக்காக திங்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கணும் இதில். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் வந்து உள்ளடக்கி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிக்கக்கூடிய ஆள், லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஸோ ஒரு பிரச்சனையை கண்டால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேடி போகிற ஆள் அப்படின்னா உங்களுக்கு மச் பெட்டர் இந்த டிசைன் ஃபீல்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டிசைன் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு நிறையா ஃபீல்டு இதுக்குள்ளே இருக்குங்கய்யா. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் டிசைன் இருக்குது, தென் ப்ராடக்ட் டிசைன் தனியாக இருக்குது, R&Dக்குள்ளே நீங்கள் போக முடியும், அண்ட் தென் பிளாஸ்டிக் மோல்டிங் அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியான ஃபீல்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்குள்ளே வரைஞ்சிருக்குது, ஒளிஞ்சிருக்குது. பட் நீங்கள் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் போகணுன்னா என்னென்ன ஸ்கில்லெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் ஒன்று வைக்க சொல்கிறேன். எங்களுடைய ஃபுல் வீடியோ லிங்க் ஒன்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் போகலாம். இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் படிக்கணும் அப்படின்னா மினிமமாக உங்களுக்கு AutoCAD சாலிட்வொர்க்ஸ் தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இது அங்கே டிசைன் ஃபீல்டோட க்ரோத் லெவல். ஓகே, இந்த பக்கம் இது ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டேன். மைனஸ்னால் நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மைனஸ். ஓகே, இந்த பக்கம் ஆயில் அண்ட் கேஸ் QC. ஆக்சுவலாக என்னுடைய ஃபேவரட் வந்து இதை சொல்லலாம், பட் ஐ எம் நாட் ஓட்டிங் ஃபார் திஸ் ஒன்லி. பட் என்னுடைய ஃபேவரட் வந்து இந்த ஆயில் அண்ட் கேஸ் QC சொல்லலாம். ஏன்னா நோகாமல் வேலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒன்று கொடுத்துருக்காங்க, கொடுத்ததை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த வேலையை. எஸ்,
ஏன்னா இப்போ ஜென்ரலாக ஒர்க் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டிராயிங் கொடுத்துருவாங்க, அது ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் சொல்லிடுவாங்க. அந்த ரெக்யர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணி குவாலிட்டியாக முடிக்க வேண்டியது தான் ஒரு QC இன்ஜினியரோட வேலை இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. என்ன அருமையான தொழிலா இருக்கியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஒர்க் மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒர்க் திருப்பி செய்ய மாட்டீங்க. ஏன்னா ஜென்ரலாக நார்மல் மேனுஃபேக்சரிங் QCனா அப்படி கிடையாது, ஒரே வேலை தான் திருப்பி செஞ்சுக்கிட்டு இருப்போம். பட் இந்த ஆயில் அண்ட் கேஸ் QCங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நாலேஜும் இதில் ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகும். ஓகே, இப்போ இந்த கதைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் NDT அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். NDTனா நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்டிங், அது ASNTன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஃபார் நான் டிஸ்ட்ராக்டிவ் டெஸ்டிங்னு. இது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், இது இன்டர்நேஷனல் வேலிடு. இந்த NDTயும் கண்டிப்பாக இதில் படிச்சிருக்கணும். ஓகேவா, படிச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ஒர்க்குக்கு போகலாம். ஜென்ரலாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே க்ரோத் லெவல், இனிஷியல் சேலரியிலேருந்து போவோமே, சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 25 ரேஞ்ச். ஸோ ஸ்டார்டிங் சேலரி ரெண்டுக்கும் சேம் தான். அடுத்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா சொன்ன மாதிரி 35 to 45,000 இதுலேயும் இருக்கும், அதுவும் சேம் தான். அடுத்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 60 to 1 lakh வரைக்கும் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கும். அடுத்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டிசைனுக்கு இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்னன்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் QCக்கு ஏகப்பட்டது இருக்குது, எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கய்யா. குறிப்பாக சொல்லணும்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் ரொம்ப அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஈஸியாக நீங்கள் QCயாக போகலாம். அடுத்து இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு உள்ள நெகட்டிவ், அதாவது ட்ராபேக் அப்படின்னு சொன்னால் ட்ராபேக்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு பார்ப்போமே. ஒர்க் லொகேஷன் எக்ஸாக்டாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடியே ஒரு கம்பெனி வச்சு அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது. வேலை இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் ரெடி டு ட்ராவல் இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னா இந்த ஃபீல்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க ஐயா. ஏன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே வெளியே போனால் தான் காசு சம்பாதிக்க முடியும். மோரோவர் இஃப் யூ ஹேவ் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்டு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெட் மினிமம் ஆஃப் 4 to 5 lakh per month. நீ என்ன சொல்கிற? எஸ், இந்த ஃபீல்டுக்குள்ளே சாத்தியம் வாங்க முடியும். பட் இதுக்கும் நீங்கள் நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ் படிக்கணும். சர்டிஃபிகேஷன்ஸோட சார்ஜஸ்லாம் ஜாஸ்தி இருக்கும். 1 lakh 1.5 lakh 2 lakhs வரைக்குமே சர்டிஃபிகேஷன்ஸ்லாம், சர்டிஃபிகேஷன் கோர்ஸுக்கு சார்ஜஸ் இருக்கும். லைக் API, அப்புறம் RBI அப்படின்னு, அது RBIலாம் அந்த APIக்குள்ள ஒரு API இருக்குது, CSIP இருக்குது, இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் அடிஷனல்ஸ்லாம் அடுத்தடுத்து பண்ண வேண்டியது இருக்குங்க ஐயா. இப்போது இதுக்கு யாருக்கு இது யாருக்கு ஐயா? நான் வந்து ஃபிசிக்கலான கம்ப்யூட்டர்லாம் செட் ஆகாது. ஃபிசிக்கலாக ஒர்க் போகணும், 4 இடத்துக்கு போகணும் வரணும், ஒரு ஏரியா டான் மாதிரி நான் ஏரியா டான்னா 4 இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த ஃபீல்டு சூஸ் ஆகும். ஏன்னா ஜாலியாக அப்படியே வட்டம் முடிச்சுட்டே இருக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி ஃபிசிக்கலான ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சிஸ்டம்லேயே உட்காந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரியும் உங்களுக்கு இருக்காது இந்த QC வேலையை பொறுத்தளவுக்கு. பட் அவ்வளோ ஒரு இந்தியா ட்ராவல் பண்ணி வெளியூர்லாம் போய் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, சுச்சுவேஷன் இந்த மாதிரி அடாப்ட் ஆகிறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும். இந்த பக்கம் டிசைன் ஃபீல்டு. ஸோ எனக்கு நல்ல நாலேஜ், சட்டையே அழுக்காகக்கூடாது, காலையில் போனால் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரியான வேலை இருக்கணும், ஊருக்குள்ளேயே இருக்கணும், கோயம்புத்தூருக்குள்ளேயே வேணும், சென்னைக்குள்ளேயே வேணும், இது மாதிரி ஒரு சிட்டி இருக்குதுன்னா சிட்டிக்குள்ளேயே வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க டிசைன் ஃபீல்டை சூஸ் பண்ணலாம். ஓகேங்கய்யா, இதுதான். ஸோ சட்டை அழுக்காமல் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரணும். அதேமாதிரி இந்த ஃபீல்டும் அப்படி தான், சட்டை அழுக்காமல் வேலைக்கு போயிட்டு வரலாம். இது ரெண்டுலேயுமே உள்ள காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜென்ரல் ஷிஃப்ட். எஸ், நீங்கள் ஆயில் அண்ட் கேஸில் QCயில் ஷடோனை தவிர மீது எங்கே போனீங்கனாலுமே ஜென்ரல் ஷிஃப்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரெண்டுலேயும் அந்த விஷயத்தில் இருக்கும். இப்போது நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை சார் அனலைஸ் பண்ணி எனக்கு இன்னும் தெரிய வரல அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, கீழே டிஸ்பிளே எங்கள் நம்பர் வச்சுருப்போம், நீங்கள் இந்த வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஃபீல்டை மாற்றுறீங்கனாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான சஜஷன் எங்களால் நாங்கள் தர முடியும். தென் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி வீடியோஸ் நாங்கள் சீக்கிரமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். தேங்க்யூ.